எம்ஜிஆர் அவர்களை வந்து கையில எடுத்தது, அப்புறம் விஜயகாந்த் அவர்களை கையில எடுத்தது ரெண்டுமே அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு இடையே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, நிச்சயமா கிடையாது. வந்து நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு தலைவர்கள் தான். எம்ஜிஆரை தொடாமல், எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆரை தொடாமல் யாருமே அரசியல் பண்ண முடியாது. அது விஜய் மாதிரி இப்ப வரவங்க இன்னும் இளைய தலைமுறை வருதுன்னா எம்ஜிஆர் தான் ரோல் மாடல். எம்ஜிஆர் வச்சு, ஏன்னா எம்ஜிஆரை வந்து 8வது வள்ளல்னு வந்து நிறுத்திட்டாங்க. இன்னைக்கும் வந்து எம்ஜிஆர் வந்து அவரை சொல்றதே 67 77 சொல்றதே அதுதான். வந்து 67 காங்கிரஸை வந்து பின்னுக்கு தள்ளிட்டு திமுக வந்தது, திமுக பின்னுக்கு தள்ளிட்டு எம்ஜிஆர் வந்தார், அதிமுக வந்தது. அப்படின்னும் பொழுது எம்ஜிஆர் தொடாம யாரெல்லாம் எம்ஜிஆருடைய பாட்டே ஒண்ணு பாடிட்டாரு அவர் வந்து. ஆமா, பாட்டே பாடிட்டார். அதே வேளையில் விஜயகாந்த் இந்த 25ஆம் தேதி இவங்க பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது திட்டமிட்டு மாற்றப்பட்டதா அல்லது வந்து உண்மையா வந்து அதுக்கான நெருக்கடி இருந்ததா? ரைட்டு, 21லயும் வந்தாச்சு. அவர் பிரமாதம் சொன்ன, மதுரைன்னு சொன்னாலே விஜயகாந்த் தான் ஞாபகத்துக்கு வருவார். எப்படி கள்ளழகர் ஞாபகத்துக்கு வருவார், மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி ஞாபகம், வைகை எப்படி ஞாபகத்துக்கு வருதோ அது மாதிரி எங்க அண்ணன் அவர் தான் எனக்கு ரோல் மாடல், அவரை பின்பற்றி தான் நான் வந்தேன்னு சொல்லும்போது ஒட்டு மொத்தமா அவ்வளவு கிளாப்ஸ். உண்மை அதுதான். ஆக்சுவலா வந்து பிரேமலதா விஜயகாந்த் கூட அது இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அந்த விஜயகாந்த் போட்டோலாம் பயன்படுத்தக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படி யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. விஜயகாந்த் ஒரு பொதுவான ஒரு தலைவர். வந்து விஜயகாந்த் எல்லார் மனசுல, நீங்க மதுரைக்குள்ள போயிட்டு விஜயகாந்த் பேசாம வந்தா எப்படியோ